ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீ கேக் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சாஃப்டான ஃப்ளஃபியான டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் யாருக்கையும் எல்லோ யாருக்கையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் அண்ட் வந்து சுகர் வந்து லிட்டில் பை லிட்டில் ஆட் பண்ணி இது போல் ஸ்டிக் பிக் கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பிட் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவுலில் வந்து தலைகீழ திருப்பினா கூட உங்களுக்கு வந்து அந்த எக் வந்து கீழே விழக்கூடாது. இப்போ வந்து எல்லோ யாருக்கோ ஆட் பண்ணிட்டு மைல்டான ஒரு 1 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் இந்த போல் கொடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோக்கு உங்களுக்கு வேணும்னு நான் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு அப்படி தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இது மூணையும் நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா சேவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கான ரெசிபி எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 16 ஸ்டீனில் பட்டர் பேப்பரை வந்து நான் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஃப்ளார் எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் இது போல் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து கேக் வந்து நடுவில் மட்டும் ரொம்ப புஷ்ஷுன்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் பேக் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் வந்து 180 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் கிட்ட பண்ணிக்கோங்க. பேக் மெத்தடில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். இதை உங்களோட ஓவனோட டெம்பரேச்சரை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் டின் இப்படி கவுத்துனீங்கனாலே உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் எவ்வளோ சாஃப்ட்னஸோடு இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த இதை செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.